இந்த ஊருக்கு தெற்கே இருக்கும் திண்டுக்கல் மாவட்டத்திலே ஒரு சின்னஞ்சிறு கிராமம். அங்கே வசிச்சிட்டு இருந்தவங்க தான் மல்லிகாவும் அவரு குடும்பமும். மல்லிகாவுக்கு கல்யாணமாகி 5 வருஷங்கள் ஆகியிருந்தன. அவங்களுக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனுமா 2 குழந்தைகள். சந்தோஷமான குடும்பமா, எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமாக வாழ்ந்துகிட்டே இருந்தாங்க. மல்லிகாவும் அவர் கணவர் சண்முகமும் சேர்ந்து ஒரு மளிகைக் கடையை நடத்தி வந்தார்கள். கடையும் ஓரளவு நல்ல லாபத்திலே இயங்கிட்டு இருந்துச்சு. ஆனால் எப்பவுமே மனுஷனுக்கு இருக்கிறதை விட அதிகமா சம்பாதிக்கணும், பெருசா வளரணும்னு ஒரு ஆசை இருக்காதா? அது மாதிரி சண்முகத்துக்கும் ஒரு பெரிய கனவு வந்து சேர்ந்துச்சு. மளிகை கடைய பாரிய சூப்பர் மார்க்கெட்டா மாத்தி நிறைய பேர் வந்து பொருட்கள் வாங்கி போற மாதிரி செஞ்சிடணும்னு நினைச்சாரு. ஆனா அதுக்கு பணம் தானே வேணும். உடனே கடனுக்கு முயற்சி செஞ்சு 5 லட்சம் ரூபாய வட்டிக்கு கடன் வாங்கிட்டாரு. ஆனால் வியாபாரத்திலே எதிர்பார்த்த மாதிரி வருமானம் வரல. மளிகை கடையை பெரிய அளவுல மாத்துறதுக்குள்ளார கடனே பெருமூச்சு விட வச்சுது. கிழிச்ச குட்டைய போல தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க மல்லிகாவும் சண்முகமும். சண்முகத்துக்கு நிறைய சொந்தங்கள் இருந்தாலும் உதவிக்கு யாரும் முன் வரவில்லை. கையில காசு இருந்தா தானே உறவுக்கு மதிப்பு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இரவுல தூக்கம் வராமல் படுத்து புரண்டுகிட்டு இருந்த சண்முகம் மல்லிகாவிடம் மெதுவா சொன்னார். இனிமே நமக்கு இந்த ஊர்ல வேற வழி இல்லப்பா, வெளிநாட்டுக்கு போயிடலாமா? மல்லிகாவுக்கும் அதே யோசனை தோணுச்சு. எனக்கு ஒரு சித்தி இருக்காங்க, பக்கத்து ஊர்ல தான் இருக்காங்க. நம்ம குழந்தைகளை அவங்க கிட்ட விட்டுட்டு நாம 2 பேரும் வெளிநாடு போயி 1 வருஷம் கடுமையா உழைச்சா கடனையும் அடைச்சிட்டு கொஞ்சம் சேமிப்பு பணத்தோட திரும்பி வந்து நிம்மதியா வாழலாம் அப்படின்னு உற்சாகமா பேசினா. அந்த சமயத்திலேயே மல்லிகாவின் சித்தியிடமிருந்து போன் வந்தது. சித்தி ஊருக்கு வர்றதா சொல்லியிருந்தார். உடனே மல்லிகா தன் கணவரோட வெளிநாடு போகும் முடிவை சித்தியிடம் போய் சொன்னா. ஆனா சித்தியோ வழிமாறி திட்டமே போட்டாங்க. கதையை இங்கே கொஞ்சம் திருப்பி பார்க்கலாம். அடுத்த நாள் மல்லிகாவின் சித்தி வீட்டுக்கு வந்து சண்முகத்தையும் மல்லிகாவையும் சந்திச்சாரு. சித்திக்கு வயது 35 இருக்கும். ஆனால் அவர் வாழ்க்கையிலே பல போராட்டங்களை சந்திச்சவர். சின்ன வயசிலேயே கல்யாணமாகி சில வருஷங்களிலேயே கணவருக்கும் தனக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளால் அவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு போயிட்டார். அதற்குப் பிறகு சித்தி மறுமணம் செஞ்சிக்காம தனியாகவே வாழ்ந்துகிட்டு இருந்தார். அவங்களுக்கு குழந்தைகளும் இல்லை. ஆனால் அந்த தனிமையை பெருசா நினைச்சுக்காம தன்னோட விவசாய நிலம், மளிகை கடை, காய்கறி கடை எல்லாத்தையும் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. என்னப்பா சண்முகம், உங்களுக்கு என்ன கவலைன்னு மல்லிகா சொன்னா, நீங்க வெளிநாடு போகணுமாம் அப்படின்னு சித்தி விசாரிச்சாரு. சண்முகம், ஆமாங்க சித்தி, எங்களுக்கு 5 லட்சம் கடன் இருக்கு, அத கட்டணும். பிள்ளைங்களுக்கு படிப்பும் எதிர்காலமும் இருக்கு. இங்கே இருந்தா போற போக்கில்லை. வெளிநாட்டுக்கு போனா 1 வருஷத்துல கடனை அடைச்சிட்டு கொஞ்சம் பணமும் சேர்த்துடலாம்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. சித்தி கொஞ்சம் நேரம் மெளனமா இருந்துட்டு, நீங்க இப்பவே இங்கேயே இருக்கலாமே, என்னோட கடையும் நிலமும் இருக்கு, எனக்கு அப்புறம் இதெல்லாம் யார் பாத்துக்குவாங்க, நீங்களே பாத்துக்கிறேன்னா இப்பவே நம்ம வீட்லயே வந்திருந்துருங்க, கடன் பிரச்சனைக்கும் நான் ஒரு வழி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த சமயத்திலே சண்முகத்துக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமும் கொஞ்சம் தயக்கமும் இருந்துச்சு. ஆனால் சித்தி மீது அவருக்கு ஒரு மரியாதையும் பாசமும் வளர ஆரம்பித்தது. சித்தியின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு சண்முகமும் மல்லிகாவும் தங்கள் 2 குழந்தைகளையும் அழைத்துக்கிட்டு சித்தி வீட்டுக்கு புறப்பட்டாங்க. அந்த ஊரிலே பெரிய திருவிழாவும் நடந்துகிட்டு இருந்துச்சு. சித்தி, நீங்க கொஞ்ச நாள் இங்கேயே இருந்துட்டு திருவிழாவையும் கும்மாளமையும் பாருங்க அப்படின்னு சொல்லி அவர்களை உபசரிச்சார். சித்தி வீட்டிலே ஒரு பெரிய மாடி. கீழே சித்தி தங்கியிருந்தார். மாடியிலே சண்முகம் குடும்பத்துக்கு தனி அறை கொடுத்தாரு. சித்தி அவர்களை அன்போடும் பாசத்தோடும் பார்த்துக்கிட்டாரு. குழந்தைகளை ரொம்ப அக்கறையோட கவனிச்சாரு. சண்முகத்துக்கு சித்தி மீது ஒரு அபிமானம் வளர்ந்துச்சு. அவரோட பேச்சு, நடவடிக்கை, வியாபாரத் திறமை எல்லாமே சண்முகத்தை கவர்ந்துச்சு. ஒரு நாள் இரவு நேரத்திலே சண்முகம் மல்லிகாவிட சொன்னார். இந்த சித்தி ரொம்ப நல்லவங்கப்பா, நமக்கு ரொம்ப உதவியா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு யாரும் இல்லையே, அவங்களோட சொத்தெல்லாம் நமக்கு தானே வரும். கொஞ்சம் பொறுமையா இருந்தா. மல்லிகாவுக்கு அப்பதான் ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஏன் சண்முகம், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க நமக்கு உதவி பண்றாங்க, நாம அவங்களோட சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு கண்டிச்சா. ஆனால் சண்முகத்தின் மனசு அப்படி இல்லை.
அவருக்கு ஒரு சபலம் வளர ஆரம்பித்திருந்தது. சித்தி தனியா இருக்காங்க, அவங்கள நம்ப வச்சிட்டு அவங்களோட சொத்தையெல்லாம் நம்ம பேருக்கு எழுதி வாங்கிட்டா அப்புறம் நாமே பெரிய ஆளாச்சுமே. இப்படி ஒரு தவறான எண்ணம் அவருக்குள் உருவானது. சித்தி இதையெல்லாம் கவனிச்சாரா? கவனிச்சிட்டாருதான். மாணவி அவர் உடனே எதுவும் சொல்லல. பதிலுக்கு ஒரு பெரிய பாடம் கற்பிக்க நினைச்சார். அவருக்கு ஏற்கனவே வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்கள் இருந்தன. ஆனாலும் அவர் தன்னம்பிக்கையை விடவில்லை. சண்முகத்தின் மனநிலையை மாற்ற ஒரு வழி செய்யலாம்னு பார்த்தார். அப்புறம் ஒரு நாள் சித்தி சண்முகத்தை தனியா கூப்பிட்டு, சண்முகம், உங்க கடன் பிரச்சனையை நானே தீர்த்து வைக்கிறேன். என்னோட பேங்க் கணக்கிலே 5,00,000 ரூபாய் இருக்கு. அதை நான் உங்களுக்கு தர்றேன். ஆனால் ஒரு நிபந்தனை. நீங்க இந்த ஊர்லயே இருந்து என்னோட கடை, நிலம், வியாபாரத்தை எல்லாம் பார்த்துக்கணும். நான் இல்லாதப்பறம் இதெல்லாம் உங்களுக்குத்தான் அப்படின்னு சொன்னாரு. சண்முகத்துக்கு மகிழ்ச்சியில மேல் மகிழ்ச்சி. ஆனால் சித்தி தொடர்ந்து சொன்னார். ஆனா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். எனக்கு முக்கியம் என் பொண்ணு மல்லிகாவும் அவள் பிள்ளைகளும் தான். நீங்க யாருக்காகவும் துரோகம் பண்ணக்கூடாது. இந்த பணத்தை வாங்கிட்டு நீங்க நிம்மதியா வாழுங்க. ஆனால் தவறான வழியிலே போகாதீங்க. இத கேட்டதும் சண்முகத்துக்கு மனசு கொஞ்சம் தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன சித்திக்கு எல்லாம் தெரியுமா? நான் நினைச்ச மாதிரி அவங்க முட்டாள்கள் இல்லையே. அப்படி நினைச்சு பயந்தார். உடனே தன் தவறை உணர்ந்தார். சித்தி, நான் தப்பா நினைச்சிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு அழுதுட்டாரே. சித்தி சிரிச்சுக்கிட்டு, சரி, இப்ப நீ உன் கடனை அடைச்சு கடைய பெரிய சூப்பர் மார்க்கெட்டா மாத்து. நான் இருக்கிற வரைக்கும் நம்ம கூட்டு வியாபாரமா நடத்தலாம் அப்படின்னு உற்சாகம் கொடுத்தார். சண்முகம் அன்றே பேங்க்கு சென்று கடனை முழுசா அடைச்சிட்டார். மீதி பணத்தை வச்சு மளிகை கடைய புதுப்பித்து ஒரு சிறிய சூப்பர் மார்க்கெட்டா ஆக்கினார். சித்தியோட விவசாய நிலத்தையும் காய்கறி கடையையும் இணைச்சு ஒருங்கிணைந்த வியாபாரமா மாத்தினார். சண்முகம் இப்போது ஒரு புது மனிதராக மாறியிருந்தார். நாள்தோறும் விடியற்காலையிலேயே எழுந்து முதலில் காய்கறி கடைக்கு போவார். அங்கே பொருட்களை வரிசைப்படுத்துவார். பிறகு மளிகை கடைக்குச் சென்று சாமான்களை அடுக்குவார். மதியம் விவசாய நிலத்துக்குப் போய் வேலைகளை பார்த்துக் கொள்வார். இரவு வரைக்கும் உழைப்பார். மல்லிகாவும் அவருக்கு உதவியாயிருந்தா. குழந்தைகளை சித்தி பார்த்துக்கிட்டார். சித்தியின் வயதான காலத்தில் அவருக்கு வேண்டிய உதவிகளையும் சண்முகம் செய்தார். இருவருக்கும் இடையே ஒரு அழகான பாசமும் நம்பிக்கையும் வளர்ந்துச்சு. ஊரே இந்த குடும்பத்தை பாராட்ட ஆரம்பிச்சுச்சு. இந்த மாதிரி மருமகனை பெத்த சித்தி பாக்கியசாலி அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. சுமார் 1 வருஷத்திலேயே சண்முகத்தின் சூப்பர் மார்க்கெட் ஊர்லே பெயர் பெற்றுச்சு. பக்கத்து ஊர்களிலிருந்தும் மக்கள் வந்து பொருட்கள் வாங்கி போனாங்க. கடன் முழுவதும் அடைபட்டிருந்துச்சு. சேமிப்பு பண்ணி சித்தியின் பேரிலேயே ஒரு நிலமும் வாங்கிக் கொடுத்தார். இந்தச் சமயத்திலேதான் மல்லிகா சண்முகத்திடம் ஒரு விஷயத்தைச் சொன்னா. உங்களுக்கு தெரியுமா, சித்தி ஆரம்பத்திலேயே உங்களுடைய சபலத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலதான் நேரடியாக பணத்தை தந்து உங்களை நம்ப வச்சு திருத்திட்டாரு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? சண்முகம், நீ சொல்றது உண்மைதான். சித்தி இல்லைன்னா நான் இன்னைக்கு ஒரு கள்ளனா அல்லது ஏமாளியா இருந்திருப்பேன். அவங்க என்னை மனிதனா மாத்தினாங்க அப்படின்னு பணிவா சொன்னாரு. சித்தியின் ஆரோக்கியம் படிப்படியாக குறைந்துகிட்டு வந்துச்சு. வயதான காலத்தில் அவருக்கு உடம்பு சரியில்லை. சண்முகமும் மல்லிகாவும் அவரை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டாங்க. மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று தேவையான சிகிச்சைகளையும் செய்விச்சாங்க. குழந்தைகள் சித்தியோடு விளையாடி அவருக்கு மகிழ்ச்சியை தந்தாங்க. சித்தி தன்னோட கடைசி நாட்களில் சண்முகத்தை அழைத்துச் சொன்னார். நான் சொத்தெல்லாம் உனக்கு எழுதி வச்சிருக்கேன். ஆனால் ஒரு வாக்குறுதி வேணும். மல்லிகாவை என்றைக்கும் நிம்மதியா வைத்துக்கணும். குழந்தைகளை நல்லபடியா படிப்புங்க. என் பேரைச் சொல்லி ஒரு ஏழை குழந்தைக்கு உதவி பண்ணு. சண்முகம் கண்கலங்கிப் போனார். நிச்சயமா சித்தி, நான் அப்படியே செய்வேன். நீங்க எனக்கு செய்த உதவியை என் வாழ்நாள் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சில நாட்களில் சித்தி அமைதியாக இறந்து போனாரு. அவர் இறந்த பிறகு சண்முகம் அவருடைய சொத்துக்களை விற்காமல் அப்படியே வைத்துக்கிட்டாரு. ஒரு பகுதி வருமானத்தை ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளுக்காக ஒதுக்கினார். நான் சித்தியின் நினைவாக ஒரு சிறிய மருத்துவ முகாமையும் நடத்தினார். மல்லிகா இப்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தா. தன்னோட கணவர் எப்படி ஒரு தவறான எண்ணத்திலிருந்து தன்னை திருத்திக்கிட்டு நல்ல வழியிலே போனார்னு பார்த்து அவருக்கு ரொம்ப மரியாதை வந்துச்சு. ஊரிலேயே அவங்க குடும்பம் ஒரு முன்னுதாரணமா மாறியிருந்துச்சு. சில வருஷங்கள் கழித்து சண்முகத்தின் சூப்பர் மார்க்கெட் இப்போது ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா வளர்ந்திருந்துச்சு.
விவசாய நிலத்திலே புதுரக காய்கறிகளை பயிரிட்டு நிறைய லாபம் பார்த்தார். குழந்தைகளை நல்ல பள்ளியிலே சேர்த்தார். மல்லிகா பெண்கள் சுய உதவிக்குழு ஒன்றை நடத்தி ஊர் பெண்களுக்கு வேலைவாய்ப்பும் கொடுத்தா. ஒரு நாள் சண்முகம் தன்னோட பழைய நண்பர் ஒருவரை சந்திச்சார். அந்த நண்பர், "சண்முகம், நீ அப்போ வெளிநாடு போகலாம்னு நினைச்சிருந்தியே, இப்ப எப்படி இருக்கே?" அப்படின்னு கேட்டார். சண்முகம் சிரிச்சுக்கிட்டு, "அப்போ நான் வெளிநாடு போனா ஒரு வேலையாளாவது அல்லது ஒரு கடை தூக்குனவனாவது இருந்திருப்பேன். ஆனா இங்கே சித்தி தந்த வாய்ப்பு என்னை ஒரு உரிமையாளனாக்கிடுச்சு. வாழ்க்கையிலே பொருள் மட்டும் ஒன்று முக்கியமில்லை, நல்ல உள்ளம்தான் முக்கியம்" அப்படின்னு சொன்னார். இன்றும் சண்முகம் அந்த ஊரிலே ஒரு மதிப்புமிக்க நபராக இருக்கிறார். மல்லிகாவோட சித்தியின் கதையை அவர் பல சந்தர்ப்பங்களிலே பகிர்ந்துகிட்டார். என்றால் அந்த கதைதான் அவரை ஒரு சபல புத்தியிலிருந்து விடுவித்து மனிதனாக மாற்றியது. நீங்கள் எந்த கஷ்டத்திலே இருந்தாலும் உங்களை சுற்றிலே நல்லவர்கள் இருக்கிறார்களா என்று பாருங்கள். அவர்கள் உங்களை காப்பாற்றுவார்கள். ஆனால் முதல்ல நீங்கள் தப்பான எண்ணத்தை விட்டு திருத்தம் அடையணும். இந்த கதையின் முக்கிய கருத்து என்னவென்றால், எந்தவொரு சூழ்நிலையிலும் நேர்மையும் நம்பிக்கையும் கடின உழைப்பும் தான் மனிதனை முன்னேற்றும். சபல புத்தி ஒருவரை அழிவுக்கு இட்டுச் செல்லும். அடுத்த பகுதியில் சண்முகத்தின் தொழில் மேலும் எப்படி வளர்ந்தது, மல்லிகா எப்படி ஒரு தொழிலதிபரானார் என்பதை பார்க்கலாம். தயவுசெய்து இதைத் தொடருங்கள்.